வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம். இந்து பத்திரிகை குழுமத்தின் ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நாம் இன்று இணைத்துக் கொள்கிறோம். அவர் இலங்கையிலும் சில வருடங்கள் பணியாற்றியவர். இலங்கை இந்திய அந்த உறவு தொடர்பான நல்ல விடயங்களை அறிந்தவர். அவரை நாங்கள் உங்களுக்காக இன்று சந்திக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் ராபர்ட். தற்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறார். இலங்கையில் இந்த அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் போது தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் உரிமை அதிகார பயிர் உறுதிப்படுத்த வேண்டும், நீங்கள் அதில் தலையிட வேண்டும் என்று. முதலில் இந்த கடிதம் அனுப்பியது இது முதல் தடவையாக இப்படி நடந்ததா? இதை சற்று விளக்குங்கள். இது என்னை பொறுத்தளவு தேர்தலுக்கு அருகில் வருகின்ற ஒரு விஷயமாக காண்கிறேன். ஏனென்றால் இந்த முன்னெடுப்பு இலங்கையில் இந்த அரசாங்கம் வந்த பிறகே இருக்கிறது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ செய்வது நிச்சயமாக தேர்தலை ஒட்டி இருக்கின்ற ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். இரண்டாவதாக, நிச்சயமாக தமிழர்களுக்கு அங்கே ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும். அரசியல், அதாவது பொலிட்டிக்கல் சொல்யூஷன் என்ற விஷயம், நேஷனல் குவெஸ்டனில் நிச்சயமாக ஒரு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்ற அந்த ஒரு தீர்வில் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரு மனதாக இருக்கிறார்கள். ஆனால் டெல்லியில் இருக்கின்ற கட்சிகள் தான் கொஞ்சம் மாற்று சிந்தனை அதில் இருக்கிறது. அது காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, அவர்கள் ஏறத்தாழ இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதற்கு ஏதுவாக, இல்லை என்றால் அதில் ஒரு சிறிய மாற்றங்களை வருத்தக்கூடிய, மாற்றங்களை தேடக்கூடிய, இல்லை என்றால் கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் அந்த அரசாங்கங்கள் இருக்கிறதே தவிர, இங்க இருக்கின்ற அரசாங்கம் மிக தெளிவாக தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் பேசியிருக்கிறார். நிச்சயமாக இது அதிமுகவினுடைய அந்த மேனிபெஸ்டோவிலையும் வரும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்காது என்று நான் கருதுகிறேன். அது அனைத்து கட்சிகளுடைய, பாமக ஆனாலும் சரி, மதிமுக ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் இதற்கான முன்னெடுப்பை எடுப்பார்கள். தமிழகத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரச்சனை என்றால் ஒரு அரசியல் பிரச்சனையாக, தேர்தலை ஒட்டி ஒரு பிரச்சனையாக இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் காலத்தில் மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். நிச்சயமாக. அது அதாவது ஒரு 30 விஷயத்தை பேசுகின்ற அரசியல் கட்சிகள் அதில் இது ஒரு விஷயமா இருக்கும். அதாவது தமிழகத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய, இல்லை என்றால் பாஜகவினுடைய தாக்கம் தமிழகத்தில் அது மத ரீதியான தாக்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது நிச்சயமாக இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையும் பேசப்படும் என்பது உண்மை நிலையாக இருக்கிறது. அது 30 ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இந்த 30 விஷயங்களும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. அதில் ஒன்றாக இருக்கும் என்று நான் தெளிவோடு கூறக்கூடியும். ஆனால் தற்போது தமிழக முதல்வரின் இந்த கடிதத்துக்கு பிரதமர் மோடி தரப்பில் பதில் கிடைக்குமா? அந்த கடிதத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, தாக்கம் நிச்சயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது ஒரு முதல்வர் எழுதுகின்ற கடிதமா இருக்கிறது, ஒரு பிரதமருக்கு எழுதுகின்ற கடிதமா இருக்கிறது. இதுவரை பதில் ஒன்றும் கிடையாது என்றுதான் நிலை. பல விஷயங்கள் இப்போ தமிழகத்தில் இருக்கின்ற மீனவர்களை சிறைபிடிக்கிற விஷயத்திலிருந்து பல விஷயங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு இன்னும் கடிதங்களை எழுதுகிறார்கள், இல்லை என்றால் மத்திய அரசாங்கத்தோட அலைபேசியில் பேசுகிறார்கள். இந்த விஷயங்கள் திரைமறைவில் நடக்கின்ற பல காரியங்கள் இருக்கிறது. அந்த திரைமறைவில் நடக்கின்ற காரியங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படையாக ஒரு வெளியுறவுத்துறையோ, இல்லை என்றால் பிரதமர் அலுவலகமோ அதற்கான ஒரு பதிலை அளிக்காது. அது அரசியல் காரணங்களுக்காக ஏதோ ஒரு மேடையில் பேசப்படுமே தவிர, நிச்சயமாக வெளிப்படையான இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு திரைமறைவில் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருந்த காரணத்தால் நிச்சயமாக அது அதை பற்றி பெரிய, அதாவது டீடைல்டாக யாரும் வெளியே பேச மாட்டார்கள். இறுதியாக நீங்கள் இலங்கையுடன் இருந்தவர், உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. உண்மையில் இலங்கையில் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு, இந்த புதிய அரசியலமைப்பு வரும்போது 13ஆம் திருத்த சட்டத்தை காப்பாற்றிக் கொள்வது அல்லது அதை முழுமையாக அமுல்படுத்துவது போன்ற விடயத்தில் இந்திய அரசாங்கம் அக்கறை காட்டுமா, தலையிடுமா, அல்ல தனது வகைபாகத்தை இந்தியா, தார்மீக கடமையை இந்தியா வகிக்குமா? என்னை பொறுத்தவரை இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா, மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசாங்கத்துக்கு அதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலை தான் நான் காண்கிறேன். என்றால் 13ஆம் திருத்த சட்டம் கொண்டு வந்ததே ராஜீவ்காந்தி தான். அதனால் காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர். அதனால ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இவர்களுக்கு இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவதாக, இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாலும் சரி, தலைவர்களாலும், தமிழ் தலைவர்களாலும் சரி, அவர்கள் என்ன சொல்லுவது 13ஆம் திருத்த சட்டம் என்பது அந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் தராத ஒரு சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அது இப்போ அதிகார பகிர்வு என்பது அங்க இருக்கின்ற ஆளுநத்தில் இருக்கின்ற
கவர்னர்ஸ் மாநிலத்தில் ப்ரொவின்சியல் கவர்னர்ஸுக்கு போய்விடும். அவ்வளவுதான் மாற்றமே தவிர வேற ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாது என்றதையும் இங்கே உணர்த்தி இருக்கிறார்கள். அதுவும் பாஜக தலைவர்களுக்கு தெரியும். அப்போ அவர்களை பொறுத்தவரை இதுக்கு ரெண்டும் நடுவிலான வேற ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்குமா, தமிழர்களுக்கு உண்மையான அதிகாரி பகிர்வு கொடுக்க முடியுமா என்ற அந்த விஷயத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 13ஆம் திருத்தச் சட்டம் என்பது ஒரு தெளிவில்லாத ஒரு சட்டமாக தான் இங்க இருக்கின்ற பாஜக நபர்கள் கருதி கொள்கிறார்கள். அப்படியானால் பாஜக அரசாங்கம் புதிய ஒரு அரசியல் தீர்வு முறை ஒன்றுக்கு இலங்கை செல்வதற்கு அழுத்தம் பிரயோகிக்குமா? என்னை பொறுத்தவரையில் வந்து இப்போதைக்கு அதுக்கான ஒரு முன்னெடுப்பு இல்லை என்றுதான் நான் அறிகிறேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு என்பதில் வந்து தெளிவாக இருந்தால் கூட அது என்ன மாதிரியான தீர்வு என்பதில் வந்து இன்னும் ஒரு தெளிவின்மை நான் காண்கிறேன். அப்போ அது இன்னமும் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் அதில் ஒரு தெளிவு வரும் என்று நான் நினைக்கிறேன். சாரி, முக்கியமான விடயங்களை இலங்கை மக்களுக்காக நீங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர்கள். ரொம்ப நன்றி சார். நாங்கள் மற்றொரு தடவை மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு எதிர்பார்க்கிறோம். நன்றி. நன்றி, நன்றி ராபர்ட்.